வணக்கம். நான் தெய்வானை. என்னுடைய இந்த சேனல்ல எத்தியோப்பியாவை பத்தி சில மதங்களுக்கு பேச போறதா என்னுடைய அறிமுக வீடியோல சொல்லியிருந்தேன். இது என்னுடைய முதலாவது வீடியோ. எத்தியோப்பியா. நான் எத்தியோப்பியால இருக்கேன் அப்படின்னு சில பேர்ட்ட சொல்லும்போது, எத்தியோப்பியாவா? அது எங்க இருக்கு? அப்படின்னு கேட்பாங்க. எத்தியோப்பியா ஆப்பிரிக்க கண்டத்துல கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்க ஒரு நாடு. எத்தியோப்பியாவை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சின்ன வயசுல படிச்சிருப்போம் இந்த மேப்லாம் குறிக்கிறதுக்கு. நம்ம கேள்விப்படும்போது அவங்க சொல்றது எல்லாமே எத்தியோப்பியால மக்கள் பார்க்கறதுக்கு இப்படிதான் இருப்பாங்க. அங்க இப்படிலாம் வந்து வாழ்வாங்க அப்படிலாம் வந்து நிறைய சொல்லுவாங்க. ஆனா எத்தியோப்பியா போய் நான் பார்த்ததுக்கு அப்புறமா ஆ வேற மாதிரி இருந்தது. அதாவது இப்ப அவங்க மாறிட்டாங்களா, வளர்ச்சி அடைஞ்சுட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா வந்து ஆ அங்க நம்ம கேள்விப்பட்டதும், பார்க்கிறதும் வேற மாதிரி இருந்தது. அவங்களுடைய பழக்கவழக்கங்கள், கலாச்சாரங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா கேட்கறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும், அதாவது கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதையெல்லாம் தான் என்னோட யூடியூப் சேனல்ல கொஞ்ச நாளைக்கு உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். இன்னைக்கு வீடியோல நான் எத்தியோப்பியால பேசுற மொழியை பத்தி பேச போறேன். ஒரு நாட்டோட அடையாளமே அந்த நாட்டுல பேசுற மொழி தான். அதனால நம்ம மொழியிலேருந்தே வந்து ஆரம்பிப்போம். நம்ம நாட்டை போலவே எத்தியோப்பியாலையும் எக்கச்சக்க மொழிகள் இருக்கு. நம்ம நாட்டுல இருக்கிற அளவுக்கு அதிகமா இல்லைனாலும் 80லேருந்து 90 வரைக்கும் மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 84 மொழின்னு சில பேர் வந்து எக்ஸாக்டாவும் வந்து சொல்றாங்க. வெவ்வேறு பகுதியில இருக்க மக்கள் வெவ்வேறு மொழிகள் வந்து பேசுறாங்க. அத வெவ்வேறு விதமாவும் பேசுறாங்க. அதாவது இப்ப நம்ம தமிழ்நாட்ட எடுத்துட்டோம்னா எப்படி சென்னை தமிழ், மதுரை தமிழ், கன்னியாகுமரி தமிழ், தஞ்சாவூர் தமிழ்னு இருக்கோ, அதே மாதிரி ஒரு மொழியவே வந்து வேற வேற மாரி பேசுற மக்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு பகுதியிலேயே 40 மொழி பேசுற மக்கள் வந்து வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்ப நம்ம மதுரை எடுத்துக்கிட்டோம்னா, மதுரையில மட்டும் 40 மொழிகள் பேசுற மக்கள் இருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி பகுதிகளும் எத்தியோப்பியால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா, அங்க ஒரு மொழி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வந்து போனாலே அங்க வேறு மொழி பேசுறாங்க. அது மாதிரி பகுதிகளும் வந்து இருக்கு. அதாவது மொழிகள் வந்து அங்கங்க பரவி கிடக்கு. இந்த தாய்மொழியெல்லாம் இல்லாம பிரெஞ்சு, இட்டாலியன், அரபிக் லாங்குவேஜஸ்லாம் இங்க சரளமா பேசுற மக்களையும் பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலம் படித்தவர்களும் மொழி ஆர்வமுடையவர்களும் ஆங்கிலம் பேசுவாங்க. அதாவது இந்த நாடு ஆங்கிலம் பேசுற நாடு கிடையாது. ஆனா படிச்சவங்கள விடுங்க, படிக்காதவங்க கூட ஸ்போர்ட்ஸ், நியூஸ் அதெல்லாம் ஆங்கிலத்துல பார்த்துட்டு நல்லா வந்து ஆங்கிலத்துல வந்து பேசுறவங்களெல்லாம் நீங்க நிறைய பேர் இங்க பார்க்க முடியும். அப்புறம் ஒரு நாட்டுல அஃபிஷியல் மொழி அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த நாட்டுல அதாவது எத்தியோப்பியால சில பல ப இடங்கள்ல ரீஜியன்ல பேசுற மொழிகளை வந்து அஃபிஷியல் மொழியா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அஃபிஷியல் மொழியா பயன்படுத்துறது அம்ஹாரிக். இது வந்து ஒரு ரீஜியனை சேர்ந்த மொழி. இந்த மொழி பேசுற மக்கள் நம்ம எத்தியோப்பியால நிறைய இடங்கள்ல வந்து பார்க்க முடியும். எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தான் தெரியாது. கிட்டத்தட்ட நம்ம நாட்டுல பேசப்படுற ஹிந்தி மொழி மாதிரி தான் இந்த அம்ஹாரிக். எத்தியோப்பியால இருக்க எல்லா மக்களும் இந்த மொழி பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் நம்மள மாதிரியே எல்லாருமே அவங்கவுங்க தாய்மொழியில தான் வந்து பேசணும் அப்படின்னு ரொம்ப விரும்புவாங்க. வேலை பார்க்குற இடங்கள்ல கூட அவங்க தாய்மொழியை தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஏதாவது எழுதும்போது கூட அவங்க தாய்மொழி வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது அஃபிஷியலா இது பண்ணியாகணும் அப்படிங்கிற இடங்கள்ல மட்டும்தான் அஃபிஷியல் மொழி வந்து பயன்படுத்துவாங்க. அம்ஹாரிக் பயன்படுத்துவாங்க. மற்ற இடங்கள்ல எல்லாமே அவங்களோட தாய்மொழியை தான் வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ இங்க எத்தியோப்பியால நிறைய மக்கள் அம்ஹாரிக்ல வந்து பேசுறதுனால வெளிநாட்டுல இருந்து வரவங்க எல்லாருமே அம்ஹாரிக் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கடைக்கு போறதுக்கு இல்ல வந்து ஏதாவது வாங்குறதுக்கு மக்கள் கூட லோக்கல் மக்கள் கிட்ட பேசுறதுக்கெல்லாம் இந்த அம்ஹாரிக் தெரிஞ்சிருந்தாலே போதும். நம்ம நாட்டுல இருந்து இங்க வரவங்க ஒரு சில மாதங்கள்லயே ஒரு 6 மாதத்துல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள அம்ஹாரிக் மொழி நல்லா கத்துக்கிட்டு சரளமா பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க. இப்ப இந்த அம்ஹாரிக் மொழி மக்கள் பேசும்போது நான் கேட்கும் போதெல்லாம் கிட்டத்தட்ட தமிழ் மாதிரி இருக்கோ அப்படின்னு எனக்கு சில நேரங்கள்ல தோணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இடங்கள்ல பெற்றோர்களை வந்து அப்பா அம்மா அப்படிங்கிறத வேற வேற மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா வந்து சொல்லுவாங்க. ஆனா அப்பா அம்மா அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எத்தியோப்பியாலையும் அப்பாவை அப்பா அப்படின்னும் அம்மாவை அம்மா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈரோப் வந்து ஐரோப்பா அப்படின்னு சொல்லுவோம். இவங்களும் ஐரோப்பா அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. நம்ம இல்லை அப்படின்னு சொல்றத அவங்க வந்து எல்லம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 பொருள் வேணும்னா வச்சு பேசுவோம் இல்லைங்களா? இதுவும் அதுவும் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்போம் இல்லையா? அது மாதிரி அவங்களும் வந்து ஒரு 2, 3 பொருள்லாம் வந்து பேசும்போது அப்படி வச்சு தான் பேசுவாங்க. அதனால நிறைய நேரங்கள்ல நான் இவங்க பேசும்போது கேட்கும்போது சில சில வார்த்தைகள் அங்கங்க தமிழ் மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து தோணும். இதெல்லாம் இல்லாம நம்ம நாட்டுல பேசுற ஒரு மொழிய எத்தியோப்பியால பேசுற மக்களும் இருக்காங்க.
இதை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. நான் எத்தியோப்பியா போன புதுசில் என்கிட்ட ஒரு பொண்ணு பேசுறதுக்கு வராங்க. அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, எனக்கு அவங்க மொழி தெரியாது. ஸோ என்கிட்ட பேசுறதுக்காக ஒரு பையனை கூட்டிகிட்டு வராங்க. அந்த பையன் டிரான்ஸ்லேட் பண்ணுறான், ஆங்கிலம் தெரிஞ்ச பையன். நான் பேசிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு நினைக்கிறது எல்லாமே ஒரு பையன்கிட்ட சொல்லி, அது எனக்கிட்ட வரதில்ல, விருப்பம் இல்லையா என்னன்னு தெரியல. திடீர்னு ஏதோ சொல்றாங்க. அந்த பையன் என்னை பார்த்து, "இந்த பொண்ணுக்கு நீங்க பேசுற மொழி தெரியும்னு சொல்றாங்க. உங்ககிட்ட உங்க மொழியிலேயே பேசலாமான்னு கேட்குறாங்க" அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் போன புதுசு. எனக்கு அந்த நாட்டுல என்னென்ன பேசுவாங்க, அப்படி என்ன மொழியில் பேசுவாங்கலாம் தெரியாது. என்னது என்னோட மொழி பேசுறாங்களா? அவங்களுக்கு என் மொழி தெரியுமா? எங்க பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க பேசின மொழி பார்த்தீங்கன்னா ஹிந்தி. அப்போ நான் நினச்சுக்கிட்டேன், உனக்கு தெரியும், எனக்கு தெரியாதே அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுட்ட, இல்லம்மா எனக்கு இந்த மொழி தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேசுறது அந்த பையன் மூலமாவே நான் பேசி அனுப்பிச்சு வச்சுட்டேன். ஆமாங்க. எத்தியோப்பியால ஹிந்தி பேசுற மக்கள் அங்கங்க நம்ம வந்து பார்க்க முடியும். நம்மள்ல எத்தனை பேரு ஹிந்தி பேசுற மக்கள்கிட்டேருந்து இந்த கேள்விய எதிர்கொண்டிருப்பீங்க? ஹிந்தி தெரியாதா? ஏன்? 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 ஏன் ஹிந்தி பேச மாட்டேங்கிற? எப்படி ஹிந்தி தெரியாம இருக்க? இந்தியால இருந்துட்டு எப்படி நீ வந்து ஹிந்தி பேசாம இருக்கிற? அப்படின்னு வந்து கேட்பாங்க. நானும் இதே கேள்விய பல தடவ பல பேர்கிட்டேருந்து வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் ஹிந்தி பேச மாட்டேங்கிற? அப்படின்னு. இவங்க கிட்ட நான் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? எனக்கு ஹிந்தி என்னோட தாய்மொழி இல்ல. ஹிந்தி பேசாதது ஒரு தப்பா? அப்படின்னு வந்து தோணும். ஏர்போர்ட் போகும்போது கூட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நிறைய தடவை நான் இந்த டெல்லி, மும்பை வழியா போவேன். அப்போ போகும்போதெல்லாம் ஏர்போர்ட்ல இருக்க ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பேர் அங்கங்கே நம்ம பார்க்குறவங்கெல்லாம் நம்மக்கிட்ட ஹிந்தியில் பேசும்போது நம்ம ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். பேசுகிற மக்கள், அதாவது சாதாரணமாக இருக்க மக்களை விடுங்க, இமிக்ரேஷனில் இருக்கிறவங்கலாம் நம்மக்கிட்ட ஹிந்தியில் பேச ட்ரை பண்ணுவாங்க. அப்புறமா ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் பதில் சொல்லும்போது சில பேர் பதில் எதுவுமே நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. சில பேர் ஒரு மாதிரி வந்து பார்ப்பாங்க. இவங்களுக்கு அதாவது சில பேர், நம்ம எல்லாரையுமே வந்து சொல்ல முடியாது. சில பேர் அப்படிலாம் வந்து கேள்வி நம்மள்ட்ட திரும்ப திரும்ப கேட்பாங்க. இவங்களெல்லாம் எப்படி புரிய வைக்கிறதே நமக்கு தெரியாது. நம்ம பிரபலங்கள் கூட ஹிந்தி தெரியாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. நிறைய வந்து இஷ்யூஸ் இதில் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். என்னதான் இருந்தாலும் இந்த கேள்வி கேட்குற மக்கள் ஏன் ஹிந்தி பேச மாட்டேங்கிற? இல்லை நம்ம வந்து ஹிந்தி தெரியாதா அப்படின்னு அசிங்கமாக பார்க்குற மக்கள் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ ஓகே, இது நம்ம நாடு. நம்ம நாட்டில் ஹிந்தி பேசுகிற மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. நம்ம அதிக பேரை வந்து பார்க்கும்போது அவங்க இந்த கேள்வியை கேட்குறது ஓகே விடுங்க. இவங்கள நம்ம மாற்ற முடியாது. கேட்குற சில பல மக்களை மாற்ற முடியாது. இப்போ நான் வெளிநாட்டுக்கு போகிறேன். அது எத்தியோப்பியா. எத்தியோப்பியாலன்னு சில பேர் என்கிட்ட பேச வர்றாங்க. அப்போ அவங்க பேசுகிற மொழி ஹிந்தியாக இருக்குது. ஆசைப்படுறாங்க ஹிந்தியில் பேசுகிறதுக்கு. அப்போ நான் வந்து இல்லை எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு ஆங்கிலத்தில் பேசும்போது, என்னது உனக்கு ஹிந்தி தெரியாதா? இந்தியாவிலேருந்து தானே வர, எப்படி வந்து உனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு கேட்கும்போது, எத்தியோப்பியாலையுமா அப்படின்னு வந்து தோணும். நிறைய பேர், அதாவது அங்கங்கே நான் வந்து இது சில இடங்களுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் இந்த கேள்வியை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இல்லைங்க இது எனக்கு தெரியாதுங்கன்னா, எப்படிப்பா உனக்கு வந்து ஹிந்தி தெரியல, இந்தியாவிலேருந்து தானப்பா வர, ஏன்பா பேச மாட்டேங்கிற அப்படின்னு வந்து கேட்பாங்க. உங்கள மாதிரி தான்யா எங்கள் ஊர்லேயும் நிறைய மொழி இருக்குது, இது என் தாய்மொழி இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு வந்து சொன்னாலும் அவங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதாவது புரிஞ்சிக்க மாட்டாங்கங்கிறத விட சில பேர்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ எங்ககிட்ட நான் ஹிந்தி பேசலான்னு ஆசைப்பட்டேன், ஹிந்தி தெரியலன்னு சொல்கிறீங்களே அப்படிம்பாங்க. சில பேருக்கு வந்து புரியாது, எப்படி ஹிந்தி தெரியாதுங்கிற எனக்கு ஒன்றும் புரியல அப்படிம்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்க முடியாது. ஆமாங்க. நம்ம எத்தியோப்பியால நெறைய பேரு, அதாவது நெறைய பேர் சொல்ல முடியாது. அங்கங்க அதாவது நான் நெறைய இடங்களுக்கு போயிருக்கேன். எல்லா இடங்கள்லயுமே அ சில பேர் வந்து ஹிந்தி பேசுறது வந்து பார்த்துருக்கேன். வார்த்தைகள் வந்து நெறைய தெரிஞ்சிருக்கும். நெறைய பேர், அதாவது இது வந்து எல்லாருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்காவாசி பேர் ஹிந்தி வார்த்தைகள் எல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இவங்க இந்தியர்கள்ட்டேருந்து தான் கத்துருக்காங்க. ஸோ இவங்க பேசுறத பார்க்கும்போது உண்மையாவே இந்தியனா சந்தோஷமா தாங்க இருக்கும். அதாவது ஆப்பிரிக்க கண்டத்துல இருக்க ஒரு நாட்டுல நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு மொழிய கத்துக்கிட்டு, அத நம்மகிட்டேருந்தே வந்து கத்துக்கிட்டு பேசுறாங்க அப்படிங்கிறப்போ, உண்மையாவே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். இது பெருமைப்படுற விஷயம் தான். நமக்கு அந்த நாட்ட பத்தி எதுவுமே தெரியாது. அவங்க நாட்டுல என்ன மொழி பேசுறாங்கன்னு தெரியாது. எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா அவங்க பேசுறாங்க நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு மொழிய. இவங்க எப்படி ஹிந்தி பேசுறாங்க அப்படின்னு உங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 பேர் கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட சின்ன சின்ன கேள்விகள் கேட்டு ஒரு சின்ன வீடியோ எடுத்திருந்தேன். பாருங்க. कैसा या मैं भी ठीक हो? ठीक हूँ। ये मेरा YouTube चैनल है। ये तुम्हारी यूट्यूब चैनल है ये के बाद तुम हिंदी में बात करो। हिंदी या मैं अच्छे से हिंदी नहीं बोल सकती। क्यों? लेकिन मेरे साथ एक हिंदुस्तानी है, जो आपसे हिंदी में बात करेंगे। बात कर मुझे हिंदी
नमस्कार जी, कैसे हैं आप? मैं भी अच्छा हूँ, कैसे आप तू? हाँ, हम बढ़िया हैं। मैं भी बहुत बहुत अच्छा हूँ। ओके, धन्यवाद। आप तो बढ़िया हिंदी बोल पाते हैं यार। हाँ, सुनता हूँ, बहुत बहुत सुनता हूँ। ओके ओके बोलने से बोलता हूँ, ओके, बहुत सुनते हैं आप। सुनता हूँ बोलता हूँ। आप बोलते भी हैं। ओके ओके, आपका नाम क्या है? मेरा नाम अंडाशाव जन्नवे और खोखो है मेरा नाम। ओके ओके, बहुत अच्छा नाम है। फुल नेम अंडाशाव जन्नवे ओके, खोखो भाई। खोखो भी है आपका नाम। खोखो ओके ओके, ठीक है। पापा मम्मा इधर हैं? इधर है मेरा पापा, मेरा मम्मी इधर है। ओके ओके। शादी होगी आपकी? शादी नहीं, अभी तक नहीं हुई। अभी तक नहीं। ओके ठीक है। हिंदुस्तान जिंदाबाद। हिंदू। नमस्ते, नमस्ते। कैसे हैं आप? ठीक हूँ मैं। ओके, बहुत खुशी हुई आपसे बात करके। आपका नाम क्या है? जिनाबू। जिनाबू। ओके, आप इधर के हैं? हाँ, बुलेवरा में हो। बुलेहोरा के हैं आप? हाँ। ओके, आपका घर बुलेहोरा में है? हाँ, बुलेवरा में इधर ही हूँ। इधर पैदा हो गया मैं। ओके, कितने साल से हैं बुलेहोरा में? मैं मेरे इधर ही बुलेवरा में रहता हूँ। ओ, बुलेहोरा में आप मेरे रहते हैं? देश बुलेवरा में। ओ, आपका देश बुलेहोरा है। हाँ। ओके, शादी होगी आपकी? हाँ, शादी हो गई है। ओके, कितने बच्चे हैं? एक बच्चा है। एक बच्चा है। हाँ। ओके ओके ओके, क्या काम करते हैं आप? मैं बाजार चलाता हूँ। ओ, आप बाजार चलाते हैं? हाँ। பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க நல்லாவே பேசுவாங்க. இன்னும் நிறைய கேள்விகள்லாம் கேட்டோம். சில சில விஷயங்கள் அவங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஓ! இப்படியெல்லாம் கூட பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கண்டிப்பா உங்ககிட்ட நான் இன்னொரு வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். இவங்க எப்படி ஹிந்தி பேசுறாங்க, எப்படி கத்துக்கிட்டாங்க, அதெல்லாம் நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் பேசும்போது அந்த வீடியோல வந்து பகிர்ந்துக்கிறேன். இதுதான் இன்னைய வீடியோ. எத்தியோப்பியால பேசப்படுற மொழிகள். அதுக்கப்புறம் கட்டிப்பிடி வைத்தியம் அப்படிங்கிறது நம்ம வசூல்ராஜா எம்பிபிஎஸ் படத்துல கமல் சார் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி சில பல டாக்டர்ஸ் வந்து இதோட பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பேசுறதையும் சில வீடியோஸ்ல வந்து பார்த்துருப்போம். எத்தியோப்பியாலையும் இது மாதிரி தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை வந்து பயன்படுத்துறாங்க. அது என்ன முறை, எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத நாளை மறுநாள் உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். இன்னைக்கு என்னோட வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.